வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெள்ளரிக்காவை வச்சு மகாராஷ்டிரியன் ஸ்டைல்ல ஒரு சப்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்த பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். இந்த சைஸ் வெள்ளரிக்காய் நான் 2 எடுத்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 3/4 கிலோக்கு இருக்கும். இதை தோல் சீவின்றுவோம். இதை துருவின்றலாம். துருவினதுக்கு அப்புறம் இப்படி இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துடுவோம். இந்த தண்ணியை கூட வேஸ்ட் பண்ண வேணாம். இதுல கொஞ்சம் உப்பு பொடி, கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்து குடிச்சா டாப் கிளாஸா இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ துருவிந்து ரெடியா இருக்கு. ஒரு சின்ன கிண்ணத்துல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு கட்டியே இல்லாம கரைச்சி வச்சுப்போம். இப்போ அடுப்புல கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காய பொடியை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடிசா நறுக்கிந்து சேர்த்துருவோம். துருவி வச்ச வெள்ளரிக்காவை சேர்த்துருவோம். மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், உப்பு 1/4 ஸ்பூனுக்கும் மேல காஷ்மீரி சில்லி பவுடர் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். இது காரம் நிறைய இருக்காது, பட் கலர் நல்லா கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். 1 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். லோ ஃபிளேம்ல 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இது போதும். இப்போ கரைச்சி வச்ச கடலை மாவை சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுருவோம். 2 நிமிஷம் லோ ஃபிளேம்ல அப்படியே வதங்கட்டும். அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகணும். 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெடி ஆயிடுத்து. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அடுப்போ ஆஃப் பண்ணிடலாம். காயே இல்லைனாலும் வெறும் வெள்ளரிக்காய் வச்சுட்டு நம்ம சப்பாத்திக்கும் சரி பூரிக்கும் சரி ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். ஈவன் சாதத்தோட கூட இது பசங்க சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்கீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.